ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்போ எல்லாரும் அட்டாக் பண்ண வந்துடுவோம். அதுக்கடையில் மோகனாவும் அஞ்சும் வந்து சோத்தில் போய்த்து பாஞ்சிடுவோம். அந்த பள்ளிக்குமே அதே மாதிரி பொசிஷனுக்கு போய்த்துடுவோம். ஆயுதஸ்ரீ அவங்களும் பயந்து பார்த்துட்டிருக்காங்க ஷோக்காகி. இங்கே ரமன் பிறக்கிற வாயை பார்த்தா 5 கொசி அவன் வாய்க்குள்ளே போய்த்திக்கோம்ல. அப்போ கட்டையை தூக்குனவங்கெல்லாம் கட்டையை படிச்சுக்கிட்டே பார்க்குதுவோ என்னடா இங்கே நடக்குதுன்னு. அப்போ அதுங்களும் அப்படியே மேலே மேலே போய்த்துட்டிக்குதுவோ. அப்போ அந்த அடிக்க வந்த ஆக்களும் அப்படின்னு லூஸ் மோஷன் போகாத குறையா பயத்தில் பார்த்து தீக்குதுவோ. அப்போ பியாவும் ஷாக் ஆகி பார்க்குறா. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடக்குதுன்னு கவலையாக பார்த்துட்டிருக்காங்க. அப்போ மோகனாவும் பாஞ்சிட்டேன்னு கத்திட்டு வருதுவோ. ஆக்சுவலி காய்ஸ் என்னத்துக்கு போயிட்டு அப்பிச்சுவோ, இப்போ எதுக்கு பாஞ்சிட்டு வருதோ சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா என்ன சொல்லுங்கள் காய்ஸ். அப்போ மோகனா அவங்களும் நீ ஒன்று பண்ண ஆஞ்சு, நீ அவங்கள கவனிச்சுக்கோ, நான் இவங்கள கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு டெரராக சொல்கிறாங்க. அவனும் ஓகேன்னு மண்டையை ஆடிக்கிட்டு அவங்கெல்லாம் முறைச்சி பார்க்குறான். அப்போ அம்மாவும் மகனுமா பிரித்து மேய்த்துவோ. வேதஸ்ரீ அவங்க பயந்துட்டு பார்த்துட்டிருக்காங்க. இங்கே லெமன் மூஞ்சில் ஆடலை. அப்போ பார்த்துட்டு சொல்ல பார்த்தா எல்லாரும் வந்து அந்த பாதாள நீர் வச்சு எரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக சுற்றி வளைச்சிடுதுவோ. அதை பார்த்துட்டு வேதஸ்ரீ அவங்கெல்லாம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பியாவும் ஷோக்காகி பார்த்துட்டிக்கா. அப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த எரோவை விடுதுவோம். அப்போ கரெக்டாக மோகனாவும் ஆஞ்சும் ஜம்ப் பண்ணிட்டுதுவோம் மேலே. அப்போ அவங்க விட்ட எரோஸ்னால் அவங்களுக்குள்ளே மாறி மாறி பட்டுடுது. அதோடனே எல்லா கதையும் கட்ட மோகையா. அதுக்கப்புறம் அதுவுமே எல்லாரும் பார்த்துட்டிக்குதுவோ ஷோக்காகி. அதுவும் கூலாக மஸ்ஸா கீழே லேண்ட் ஆகுதுவோ. அப்போ தான் பியா கொஞ்சம் நிம்மதியாகி ஹெப்பியாக சிரித்து பார்த்துட்டிக்கா. அப்போ அவங்களோட ஃபேமிலியே பிடிச்சி வச்சவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருதுவோ. அப்போ அஞ்சும் மோகனும் அவங்கள எமோஷ்னல் ஆகி கொஞ்சம் வியர்டாக பார்த்துட்டிருக்கான். அவன் வேதஸ்ரீ அவங்க ஆஞ்ச் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஓடி வந்துட்டு நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுட்டிருக்காங்க. அப்போ அவன் என்னன்னா மோகனா அவங்கள தான் பார்த்துட்டிருக்கான். அவனோட மைண்டுக்குள்ளே அவனை மாதிரி பவர் அவங்களுக்கு ஈண்டது தான் ஞாபகம் வருது. அவள் பியாவும் குடும்பத்தா அப்படின்னு அழுதுட்டு வந்து குடும்பத்தாவை ஹக் பண்ணிக்கிறா. அவன் நம்மனும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு நைஸாக எஸ்கேப் ஆகுறான். அவள் அதை வேதஸ்ரீ அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு நெல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கையை பிடிக்கிறாங்க. அவங்களும் எங்கே நழுவ பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என் அம்மா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருமாதா அவங்க கிட்ட போகிறான். அம்மா எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி டச் பண்ணணும் அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அவனும் அவங்களே பார்த்துட்டேக்க பலாட்ட ஒன்று கணத்தில் கொடுக்குறாங்க. அவங்களும் செத்துட்டாடா உன் அம்மா, கிளம்பிட்டு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பியாவும் அவனை கோவமாகவே பார்த்துட்டிக்கா. நம்மளும் அடியோட விட்டுட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எஸ்கேப் ஆகிடுறான். அப்போ மோகனா அவங்களும் ஆஞ்சுக்கிட்ட உனக்குள்ளே இருக்கிற சக்திக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்ல, தீய சக்தியோட முதல் வாரிசு அதிசக்தி ஆயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட ஆஞ்சு ஷாக் ஆகி பார்க்குறான். அப்போ அவங்களும் ஆமாம் ஆஞ்ச், தீய சக்தி தான் எனக்குள்ளே இருக்குது. இதைக்கிட்ட காஜலும் பயந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்போ ஆஞ்சிதா இதை கேட்டு ஃபுல்லாக ஷாக் ஆகி பேத்திக்கிறான். உனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறதும் ஏண்ட ரத்தம் தான், ஆனால் உனக்குள்ளே இருக்கிறது அதிசக்தி. வேதஸ்ரீ அவங்களும் எது தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அது தெரிஞ்சுட்டே அப்படின்னு சொல்லி யோசிச்சு கவலைப்பட்டுட்டிருக்காங்க. இது வரைக்கும் எனக்குள்ள என்னென்னவோ மாற்றம் ஏற்பட்டிக்கி அப்படின்னு அவன் அப்நார்மலாக நடந்ததை நினச்சி சொல்கிறான். ஆனாண்டா அது என்னன்னு புரியாம இந்த ஆனால் இப்போ என் அம்மா அப்படின்னு அவன் சொல்ல வர அதுக்குள்ளே மோகனா தீய சக்தி, நான் தீய சக்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவனும் வேதஸ்ரீ அவங்க கிட்ட போயிட்டு அப்படிப்பட்ட விஷயத்த நீங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டீங்க, அது உண்மை தாண்டம்மா. அவன் அப்படி கேட்டதும் அவங்க என்ன சொல்றேன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லார்கிட்டையும் மறைக்கல, உன்கிட்ட மறைச்சாங்க, உன்னை தம்பி தங்கச்சிங்க கிட்ட மறைச்சாங்க, உன்னை வளர்த்து ஆளாகின தாய்கிட்ட கேளு, உன்னை பெத்த தாயை பற்றின உண்மையை ஏன் மறைச்சாங்கன்னு கேளு. அப்போ அதுக்கு வேதஸ்ரீ அவங்க எதுவும் சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க அழுதுகிட்டே. அப்போ எல்லாரும் கடுப்பில் முறைச்சி பார்க்குதுவோ. அப்போ அஞ்சும் பதில் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே நான் ஆதிசக்தின்னு, என்னை பெற்றவங்க தீய சக்தின்னு விஷயம் உங்களுக்கு முன்னாலே தெரியும் தானே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கேட்குறான்.
அப்போ வேதஸ்ரீ அவங்களும் எதுவும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பிரியாவும் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறாங்களோ தெரியலையேன்னு பார்த்துட்டிக்கா. பதில் சொல்லு வேதஸ்ரீ, இத்தனை வருஷமா உண்மையை சொல்லாமல் எதுக்கு என் மகன்ட கண்ணை கட்டி வச்சிருந்த? பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டீங்க. அப்போ அஞ்சு பதில் சொல்லுங்கம்மா, உண்மையை தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் உண்மைன்னு நான் ஏற்றுப்பேன். தயவு செஞ்சு இதெல்லாம் போயின்னு சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்கம்மா, தயவு செஞ்சு இதெல்லாம் போயின்னு சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்கம்மா, இது போய் ஆயிக்கணும்னு சொல்றான். அப்ப அவங்க என்னன்னா, நான் சொல்றது ஒண்ணுதான், நீ இந்த மோகனா சொல்ற வார்த்தையை கேட்கணும்னு அவசியம் இல்லை. உன் கண்ணுக்கு தெரியுதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்க. அப்ப மோகனா அவங்களும் கரெக்டா, அவன் கேட்டது என்ன பத்தின விஷயம் இல்லை வேதஸ்ரீ, நீ சொல்ல வேண்டிய பதில் அவனை பத்தினது. உன்கிட்ட அவன் கேட்ட கேள்விக்கு சரியான பதில சொல்லு. அவன் அம்மாவை பத்தின விஷயத்த நீ ஏன் அவன்கிட்ட மறைச்ச? மோகனா அவங்க வேதஸ்ரீட வாயால சொல்ல வைக்கிறதுக்கே ட்ரை பண்றாங்க. அவன் வேதஸ்ரீ அவங்களும், அம்மாவா? அம்மாண்ட வார்த்தைக்கு நீ அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுறியா? அவனை பெத்த தாய் நீ தாங்கிறத ஒத்துக்கிற, ஆனா அம்மான்ற ஸ்தானம் உனக்கு கிடையாது. அஞ்சு, அடே நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்க என்னடா பண்றீங்கன்னு மாதிரியே பார்த்துட்டீங்க. உண்மையை மறைக்கிறதால உறவு உருவாகிறாது வேதஸ்ரீ. இது வரைக்கும் நான் எந்த உண்மையும் மறைக்கல. என் வாழ்க்கைய வலியும் வேதனையும் நிறைஞ்சது. யாருக்கிட்டையும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் பிள்ளைகிட்டையும் நான் எதையும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சும் இன்னும் என்ன ஆயிக்குதுன்னு மாதிரியே பாக்குறான். வேதஸ்ரீ அவங்களும், வீணா என் வாயை கிளறாத மோகனா அப்படின்னு கோவமா சொல்றாங்க. உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா என் பக்கமும் பல நியாயம் ஈக்குது. உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லிக்கோ. ஆனா எது உண்மையான விஷயம் அத்தனை பேருக்கும் சீக்கிரம் தெரிய வரும். அப்போ மோகனா அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு கேட்டு சேத்தாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம, என்ன தைரியமா சொல்லு, உன் பிள்ளைகிட்ட சொல்லு, எதுக்காக உன் பிள்ளைக்கு நீ ஒரு தீய சக்தியை மேரேஜ் பண்ணி வச்சேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஆஞ்சு ஷோக் ஆகி பாக்குறான். இது யாருக்கும் தெரியாதால ரூபி தீய சக்தியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷோக் ஆகி பாக்குதுவோ. ரூபியும் கத்தி இப்ப நம்ம பக்கம் விசிட்டா அப்படின்ற மாதிரி பாக்குறா. அப்ப அஞ்சு வாட் அப்படின்னு ஷோக்கா கேக்குறான். அப்ப சேத்தாலி அவங்க, ஆமா ஆஞ்ச், அந்த ரூபியும் ஒரு தீய சக்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சேத்தாலி. அப்ப அஞ்சு வந்து ரூபியை பாக்குறான். அப்ப அவன மைண்டுக்குள்ள வேதஸ்ரீ அவங்க இவ தெய்வ சக்தி இல்லைன்னு சொன்னதும் அவன் கையில வந்து அந்த திருசூல் அடையாளம் வந்து மார்க் வந்து ஒட்டினதுதான் ஞாபகம் வருது. அவனும் ரூபியை ஷோக்காகி பார்த்துட்டிக்கான். என்ன பாக்குறான் ஆஞ்ச், நான் சொன்னது உன் காதல விழல, சீக்கிரம் போ அப்படின்னு ரூபி அஞ்சு மிரட்டினது தான் ரிஷிக்கு ஞாபகம் வருது. அப்ப அவனும் ஓ மை காட் அப்படின்னு ரிஷி சொல்றான் ஷோக்காகி. அப்ப அண்ணா உங்களோட கல்யாணம் ஒரு தீய சக்தியோட நடந்துக்குது அப்படின்னு அவளும் டென்ஷனாவே சொல்றா. அப்பதான் வேதஸ்ரீ சொல்றாங்க, சேத்தாலி சொல்றது உண்மைதான் ஆஞ்ச், ரூபியும் ஒரு தீய சக்தி தான். ஆனா நான் தான் அவகிட்ட தெய்வ சக்திக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவளை பத்தின உண்மை எனக்கு தெரிய வந்தப்போ நானும் புரோஹிதரும் சேர்ந்து அந்த மேரேஜை ஸ்டாப் பண்றதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணோம். ஆனா இந்த தீய சக்தி என் எல்லா முயற்சியும் தடுத்தா அப்படின்னு மோகனாவை பார்த்துட்டு சொல்றாங்க. அதனால அவனோட மேரேஜ் இந்த தீய சக்தியோட தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரூபிய. இந்த மோகனா குரு மாதாவை வீட்டுக்கு வர வச்சு என்ன மாய வலையில சிக்க வச்சா. அதனால வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அந்த வலையில விழுந்தாங்க. அந்த கட்டத்துல தான் அவனோட கல்யாணம் நடந்துச்சு. அவங்க சொன்னதை கேட்டு அஞ்சு எமோஷனல் ஆகி ரூபிய பாக்குறான். அப்ப அவளும், இப்ப நீ எதை பத்தி யோசிக்கிறன்னு எனக்கு புரியுதா, பட் இட்ஸ் ட்ரூ, நானும் ஒரு தீய சக்தி தான். அப்ப அதை கேட்டுட்டு அஞ்சோ மோகன் அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க எனக்கு ஒரு தீய சக்தியோட மேரேஜ் பண்ணி வச்சீங்களா, என்ன காரணம் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவங்களும், எனக்கு அதை ஒன்றை தவிர வேற வழி தெரியல அஞ்ச், நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து வெளிப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருந்தது, ஒரு தீய சக்திக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்ப அதை கேட்டு ஆஞ்சோ ஷோக் ஆகி, என்ன அடைச்சி வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொன்னவன் வேதஸ்ரீ அவங்கள பார்த்து, ஆமா இவங்கெல்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்களா, எந்த இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க அப்படியே கேட்குறான். அதுக்கு என்ன ஆன்சர் பண்றேன்னு தெரியாம எல்லாரும் ஷோக் ஆகி டென்ஷனா பாக்குதுவோ. அப்ப மோகன் அவங்களும், அதை பத்தி நான் சொல்றேன் அஞ்ச், ஒரு தீய சக்தி உனக்கு அம்மாவாகலாம், ஆனா ஒரு அம்மா தீய சக்தியா ஆக முடியாது. இந்த உலகத்துக்கு முன்னால நான் ஒரு தீய சக்தி, ஆனா என் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உண்மையான தாய். நான் சொல்ற வார்த்தையில உள்ள அர்த்தம் இவங்களுக்கு புரியாது. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாம என்னையும் பிரிச்சு வச்சாங்க. நான் உங்க 2 பேரையும் விட்டுட்டு போகல ஆஞ்ச், இவங்க முயற்சியால தான் நாம பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு மொத்த உண்மையும் உடைச்சிட்டாங்க.
அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னு ஆஞ்சுக்கு தெரியாதால அவனும் இவங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு கோபமா கேட்குறான். நீங்க வேணும்னு தான் என்னையும் அம்மாவையும் பிரிச்சு வச்சிங்களா? அப்ப மோகனா அவங்களும் உடைய எந்த கேள்விக்கும் அவங்க கிட்ட எந்த பதிலும் கிடைக்காது. உண்மையான விவரங்களை நான் சொல்றேன் ஆஞ்ச். என் வாழ்க்கையில நடந்த கொடுமையும் இவங்க எனக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்கிறதையும் நான் சொல்றேன் ஆஞ்ச். அந்த காட்சியை நீயே பாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னு ஷோக்காகி பார்த்துட்டு அப்ப மோகன் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீனை வர வச்சு அவங்கள துரத்திட்டு போனதும் அதுக்கப்புறம் அவங்கள கட்டி வச்சு நெருப்பால வேதஸ்ரீ அவங்கெல்லாம் எரிச்சதும் இருக்குது. அப்போ அதை ஆஞ்சு வந்து அழுதுகிட்டே பார்த்துட்டேக்கான். அவங்க கல்ல மாறுறதும் அவங்கள ஒரு பாக்ஸ்ல வச்சு அடைக்கிறதும் இருக்குது. அப்ப மோகன் அவங்களும் இதுதான் நடந்தது ஆஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேதஸ்ரீ அவங்க ஆஞ்ச் ஆஞ்ச் அப்படின்னு சொல்லி ஆஞ்சு கிட்டே சொல்றாங்க. பட் அவ அப்படியே எமோஷனல் ஆகி என்ன சொல்றேன்னு தெரியாம அப்படியே நிக்கிறான். அப்ப அவங்களும் காஜல் கிட்ட ஓடி போயிட்டு, காஜல் நீ இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வாத்துக்க முடியல, நான் சொல்றது கேளு. நான் ஒத்துக்கிறேன், நான் மனசார ஒத்துக்கிறேன். நான் மோகனா கிட்ட இன்னும் உங்களை பிரிச்சு வச்சிருந்தான். ஆனா நான் செஞ்சதுக்கு ஒரு காரணம் ஈனுது. அவங்க சொல்றத கேட்டு காஜலும் அழுதுகிட்டே இருக்கா. அப்ப வேதஸ்ரீ அவங்க ஆஞ்சு கிட்ட வந்து ஏன்னா அவ ஒரு தீய சக்தியா இருந்தா. அந்த சமயத்துல நான் அப்படி பண்ணாம இருந்தா அவ நம்ம மொத்த ஃபேமிலியும் அழிஞ்சிப்பா ஆஞ்ச். அப்ப அதுக்கு பிரியாவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டுறா. அவ ஜெயித்தாலையும் ஆஞ்ச் காஜல் நீங்க அவ பேச்சுக்கு காது கொடுக்காதீங்க. அவட கண்ணீரும் போய்த்தா, அவட அன்பும் போய்த்தா. அவன் நட்புறவோட யாரு கூடயும் இருக்க மாட்டா. அன்னைக்கு இந்த மோகனா கட்டின புருஷனே கொலை பண்ணான். அதை கேட்டு ஆஞ்ச் ஷாக் ஆகி பாக்குறான். இன்னும் எத்தனைடா சொல்ல போறீங்க இந்த மாதிரி? அதுல சந்தேகமே வேணாம். அன்னைக்கு இவளால தான் உங்க அப்பா இந்த குடும்பத்தையே பிரிஞ்சு உயிரையே விட்டாரு. இவ தான் உங்க அப்பாவை கொண்டா அப்படின்னு சேத்தாலே அழுதுகிட்டு சொல்றாங்க. அப்ப சேகரும் ஆஞ்ச பிடிச்சி எழுத்து அது மட்டும் இல்ல ஆஞ்ச், என்னை பெற்ற தாயை கொண்டதும் இவ தான். அப்ப இதெல்லாம் கேட்ட ஆஞ்சு ஈக்காது ஈக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் மோகனா அவங்க கிட்ட போயிட்டு இது உண்மை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்ப அவங்களும் சைலண்டா இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ராங்கா கேட்குறான். அப்ப அவங்களும் ஆமா இதெல்லாம் உண்மைதான் ஆஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குதுவோ. என்னாலதான் அன்னைக்கு உங்க அப்பா இறந்தாரு. அவங்க அப்படியே சொன்னதும் குருமாதாவும் ஆமா ஆஞ்ச், தீய சக்தியா இருக்கிறவங்க தன் கணவனை கொல்லக்கூடியவங்க. அன்னைக்கும் அதுதான் நடந்துச்சு. இந்த பொம்பளை உன் அப்பாட உயிரை குடிச்சவங்கிறத புரிஞ்சுக்க. இவளால தான் அவரு இறந்து போனாரு. ஒரு தீய சக்தியால இறந்தாரு. ஒரு தீய சக்தியை எப்பவும் வாழ்க்கையில நம்பவே கூடாது. அவங்க அப்படி சொல்ல அஞ்சு என்ன நடக்குதுன்னே புரியாம பாத்துட்டீங்க மோகனா அவங்கள. அப்பதான் மோகனா சொல்றாங்க தீய சக்திக்குன்னு ஒரு தனி உலகம் இக்குது ஆஞ்ச். அந்த விதிகள் படிதான் நடந்தாகணும். அந்த விதிப்படிதான் அந்த சம்பவமும் நடந்துச்சு. குடும்ப உறவுகள் பாச உறவுகள்லாம் சாமானிய மனுஷங்களுக்கு உட்பட்டது ஆஞ்ச். தீய சக்தி உலகத்துல ஒரே ஒரு உறவு தான் ஆஞ்ச். அந்த உறவு தான் ரத்த உறவு. அது உனக்கும் எனக்கும் உள்ளது அப்படின்னு அவங்க பண்ணது கரெக்டான மாதிரி சொல்றாங்க. எங்க பியாட அப்பாவும் நீ ஆஞ்சிட்ட வீட்டுக்கு போயிட்டிக்க. அங்க எவ்வளவு பெரிய அப்பாயும் இருக்குன்னு உனக்கு தெரியல, தெரிஞ்சுமா அங்க போன இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கு போவாத அப்படின்னு சொல்லி அவளை போட்டு திட்டுறாரு. அவளும் ஓகே டேட். அவரும் ஓகே நீ போன டைம் அன்யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப அவளும் இல்லையே, நான் அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எல்லாம் நார்மல் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அவரும் புரோஹிதர் வசீகரிக்கக்கூடிய கற்கள் அங்க இருக்கிறதா சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கரெக்டா அவருடைய பேக்குக்குள்ள இருக்கிற அந்த கல்லை தான் காட்டுறாங்க. சேகரும் அவினாஷும் அந்த கல்லையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா ஒரு சில கற்கள் இன்னும் அந்த வீட்டுல இருக்கலான்னு தோணுது. அப்படிப்பட்ட கற்களை நீ அங்க பாத்தியான்னு கேக்குறாரு. அவருடைய பேக்ல இருக்கிறது அவளுக்கு தெரியாதால அவளும் பார்க்கலன்னு சொல்லிடுறா. ஐசி அப்படின்னு சொன்னவரு அந்த போட்டோவை காட்டுறாரு. நல்லா பாரு, வசீகரிக்கக்கூடிய கல் இப்படிதான் இருக்கும். தெரியாம யாராச்சும் இதை தொட்டா தீய சக்தியால ஈர்க்கப்படுவாங்க. ஐஷுவர் நீ இந்த மாதிரி கல்லை அங்க பார்க்கலையான்னு கேட்குறாரு. நான் அடிச்சு சொல்றேன் டேட், நான் அந்த வீட்டுக்கு போனப்போ எல்லாம் நார்மலா இருந்தது. நான் அந்த வீட்டுக்கு போனப்போ இந்த மாதிரி கல்லை பார்க்கவே இல்லை. எனிவேஸ் டேட், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் இருக்கிற பேக்கே எடுத்துட்டு போறா.